our dear subscribers and followers. Very good morning. Today, the topic is fanatic. What do you mean, fanatic? Fanatic is concerned with the sounds of human speech. Understand? It's nothing but a concern with sounds of human speech. மனிதர்களாகிய நாம் பேசுகிறோம், அதை பேச்சு என்று சொல்லுகிறோம். பேசும் பொழுது சப்தம், ஒளி வருகிறது. அந்த பேச்சை பற்றியும் அந்த ஒளியை பற்றியும் நமக்கு சொல்லித் தருவது ஃபனட்டிக். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, பேசுவதற்கு நம்ம உடலிலே சில உறுப்புகள். The main organ is tongue, teeth, lips, upper palate, மேல் அன்னம், லேரிங்ஸ், குரல் விடை. இதற்கு மேலாக சில சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கிறது. ஆக இந்த ஆர்கன்ஸை வைத்துக்கொண்டு தான் நாம் பேசுகிறோம். பேசுவதற்கு, அது ஒளியாக வருவதற்கு வாட் ஆர் த டெக்னிக்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு அடாப்ட். அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நம்ம அறியாமலே. மூக்கு வழியாக மூச்சை இழுக்கிறோம், மூக்கு வழியாகத்தான் விட வேண்டும், அதுதான் வழக்கம். ஆனால் பேசும் பொழுது மூக்கு வழியாக மூச்சு இழுக்கிறோம், வாய் வழியாக அதை விடுகிறோம். விடும்போது நாம் நினைக்கின்ற அந்த எண்ணங்களை தெரியப்படுத்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அங்கு ஏற்படுகின்ற சப்தம், ஒலி. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பேச்சை பற்றியும் இந்த ஒளியை பற்றியும் தான் ஃபனட்டிக். அப்படி என்ன இது நமக்கு சொல்லித் தருகிறது? பேசும் பொழுது ஒரு வார்த்தையை எங்கே ஏற்றம் கொடுத்து பேச வேண்டும், அதை எங்கே இறக்கி பேச வேண்டும், உறக்க எங்கே பேச வேண்டும், மெதுவாக எங்கே பேச வேண்டும், ஒரு வார்த்தையிலேயே எங்கே ஏற்றி பேச வேண்டும், இடைவெளி எப்படி விட வேண்டும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருவது தான் இந்த ஃபனட்டிக். டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்திருக்கிறேன், ஃபனட்டிக் என்றால் என்ன என்று ஒரு வரி இது போன்ற நிலையிலேயே கொடுத்திருக்கிறேன். நாம் பல விஷயங்களை ஆங்கிலத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை கற்று அதை முடித்துவிட்டு அடுத்த விஷயம், ஒரு விஷயத்தை கற்று அதற்கடுத்த ஒரு விஷயம் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியாது. Simultaneously we have to learn all aspects of the English language. எல்லாரையும் பார்க்கணும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த ஃபனட்டிக் என்ற தலைப்பிலே அவ்வப்போது நான் தொடர்ந்து கொடுப்பேன். அதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். I hope you understand. Thank you.